ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய இந்த மாலை வேளையில அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்திய இலங்கை நேரப்படி அதிகாலை 5 மணி அளவுல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த காலை வேளையில ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக சிஸ்டர் அஞ்சலி அவர்கள் துதியை கொண்டு வருவார்கள். Praise the Lord, sister. Thank you. வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்ல தேவாதி தேவனை நாங்கள் வாழ்த்துகிறோம். ஆண்டவரே, நன்றி 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 என்று சொல்லி உரைக்கிறோம். ஐயா, எங்கள் அசையாத நம்பிக்கையா எமக்குள் இருக்கிறவரே, உமக்கு நன்றி 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 என்று சொல்லுகிறோம். சர்வ பூமியின் தேவாதி தேவன் நீர் மாத்திரம் ராஜாதி ராஜாவாக ஆளுகை செய்கிறவர். பரலோகம் பூலோகத்திலும் நீர் ஒருவனே தேவன் என்று சொல்லி அறிக்கையிட்டு ஜெபிக்கிறோம். எங்கள் தகப்பனே, எங்கள் மணாளனே, உம்மை நன்றி 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 என்று சொல்லி துதிக்கிறோம். ஐயா, நீர் செய்த நன்மைகளை நினைத்து பார்க்கிறோம். ஆண்டவரே, நன்றி அப்பா, நன்றியை தவிர எங்களிடத்தில் ஒன்றும் இல்லை சுவாமி. உமக்கு நன்றி 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 ஆண்டவரே. உமக்கு நம்பிக்கையாய் கொடுத்த ஜீவ வசனங்களுக்காக உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம். உமது சர்வாயுத வர்க்கங்களை தரித்து கொண்டு கர்த்தருடைய சத்துவத்திலும் வல்லமையிலும் பலப்பட்டவர்களாய் விசுவாசத்தின் பூரண நிச்சயத்தில் உறுதியாய் தரித்து நிற்க உதவி செய்கிற பரிசுத்த ஆவியானவரே, உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம். தகப்பனே, எங்களை நினைத்தவரே, உம்மை நாங்கள் நினைக்கிறோம். ராஜா, நன்றி நன்றி நன்றி. வார்த்தையில் உண்மை உள்ளவரும் பொய்யுரையாத தேவனுமானவரே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம். உமது திருநாமத்தை நாங்கள் வாழ்த்துகிறோம். உமது பரிசுத்தம் என்றும் உண்மை உள்ளதென்று சொல்லி நாங்கள் உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். தூய ஆவியானவரை உம்மை துதிக்கிறோம். நீரே நன்மைகளின் நாயகனாக இருக்கிறீர் என்று சொல்லி உம்மை துதிக்கிறோம். அப்பா, அனுக்கிரகம் எங்களுக்கு செய்கிற அநாதி தேவனை நினைக்கிறோம். அற்புத மைந்தனே, அதிசய தேவனை உம்மை துதிக்கிறோம். நீர் எங்களை அசையாது நின்று காக்கிற தேவனாக இருக்கிறீர். சேனைகளின் கர்த்தர் நீர் என்றென்றும் சோஸ்தரிக்கப்படத்தக்கவர் என்று சொல்லுகிறோம். நீரே சமாதானத்தின் தேவன். உம்மை பெயர் சொல்லி அழைத்த தேவாதி தேவனை துதிக்கிறோம் துதிக்கிறோம். நீர் ஆவியாய் இருக்கிறவர். ஆளுகை செய்கிற கர்த்தாதி கர்த்தரே, ஆலோசனையில் சிறந்த கர்த்தரை துதிக்கிறோம். நீர் எங்கள் ஆத்துமாவின் மேய்ப்பராக இருக்கிறீர் அன்றி என்று சொல்லி உம்மை துதிக்கிறோம். ஆட்டுக்குட்டியானவரின் கல்யாண விருந்துக்கு அழைத்த வாக்கியத்தை நினைத்து பார்க்கிறோம். ஆண்டவரே, நன்றி 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 ஆண்டவரே. இருதயத்தின் ஆழத்தில் இருந்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாகும்படி கற்று தருகிற பரிசுத்த தெய்வமே, உம்மை துதிக்கிறோம். ராஜா, மணவாளனே, உம்மோடு கூட வெண்கல வஸ்திரம் தரித்தவர்களாய் நடக்கும் அந்த நாட்களை நினைத்து உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம். சுவாமி, நீதியின் சூரியனாக இந்த பூமிக்கு உதித்தவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். சுவாமி, உலகில் எங்களுக்கு ஒரே ஒரு ஆறுதலாக இருக்கிறவரே, உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, ஜனங்களின் இருளையெல்லாம் மாற்றி ஒளியை பிரகாசிக்க பண்ணுகிற தெய்வாதி தெய்வத்தை துதிக்கிறோம். கர்த்தர் உம்முடைய நாமத்தை நினைத்து நாங்கள் உயர்த்துகிறோம். ஆண்டவரே, நன்றி நன்றி நன்றி. நீர் கொண்டு வந்த இந்த பெரிய சந்தோஷத்துக்காக நன்றி என்று சொல்லி துதிக்கிறோம். சமாதானத்துக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் தந்த ரட்சிப்புக்காக ஐயா உமக்கு நன்றி 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 என்று சொல்லி துதிக்கிறோம். ஆண்டவரே, பாவ இருளை போக்கினவரே, உம்மை துதிக்கிறோம். உமது செட்டையின் மறைவில் எப்போதும் எங்களை வைத்திருக்கிற கர்த்தரை நாங்கள் துதிக்கிறோம். அதன் கீழ் தெய்வீக ஆரோக்கியத்தை எங்களுக்கு கொடுத்திருக்கிறீரே, அதற்காக நன்றி என்று சொல்லுகிறோம். உமது ஆற்றல்களுக்காக நன்றி ஆண்டவரே. நீர் ஆச்சரியமான ஒளியில் இருக்கிறவர். உம்மை துதிக்கிறோம். எனக்கான ஆத்தும பலன் நீர் மாத்திரம். என் ஆத்மாவை பாதாளத்தில் இருந்து தப்புவித்த கர்த்தரை நான் உயர்த்த
உயர்த்துகிறேன் ஆண்டவரே. ஆதரிக்கும் மேய்ப்பரை ஆனந்தம் எங்களுக்கு தருகிற ஆத்தும நங்கூரமானவர் என்று சொல்லி உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரை. இம்மட்டும் காத்து வந்தீரே, அதற்காக நன்றி 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 என்று சொல்லி உயர்த்துகிறோம். மெய்யான ஒளி நீர் உமக்கு முன்பாக எந்த இருளும் விலகியே ஆகணும் ஐயா. நீர் அத்தனை சத்துவம் வாய்ந்த தேவாதி தேவன். மரணம் உம்மை ஆட்கொள்ள முடியவில்லை, பாவம் உம்மை அணுகவில்லை ஐயா. உமது கட்டளைக்கு சர்வ சிருஷ்டிகளும் கீழ்ப்படியும் என்று சொல்லி உம்மை உயர்த்தி நிற்கிறோம். பண்டக சாலையில் இருந்து காற்றையும் மழையையும் அனுப்புகிற கர்த்தரை நாங்கள் உயர்த்துகிறோம். காட்டு புஷ்பங்களை எல்லாம் அழகாக உடுத்தி விட்டவரை உம்மை துதிக்கிறோம். இம்மட்டும் வா, இதற்கு மிஞ்சி வராதே என்று கட்டளையிட தக்கவரும் உம்மை விட யாருன்று சுவாமி. செய்ய போவதை முன் அறிவிப்பவரும் சொன்னபடியே செய்து முடிக்கிறவரும் நீர் ஒருவர் என்று சொல்லி உம்மை உயர்த்துகிறோம். உத்தமனுக்கு உத்தமனாகவும் புனிதனுக்கு புனிதனமாகவும் இருக்கிறவர், மாறுபாடு உள்ளவனுக்கு மாறுபாடாக இருக்கிற தேவாதி தேவனை நாங்கள் உயர்த்துகிறோம். நன்றி 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 என்று சொல்லி நவமான பாஷைகளை தருகிற சத்திய பிதாவே உம்மை நாங்கள் வணங்குகிறோம். நீர் சேனைகளின் கர்த்தர் என்று சொல்லி உம்மை உயர்த்தி மகிழ்கிறோம் ஐயா. நன்றி ஆண்டவரே. வானாதி வானங்கள் கொள்ளாதவரே, வார்த்தையால் வர்ணிக்க கூடாதவரே, ஓயாமலும் புகழ் நான் பாடுவேன் என்றுமே என்றுமே என்றென்றுமே. வானாதி வானங்கள் கொள்ளாதவரே, வார்த்தையால் வர்ணிக்க கூடாதவரே, ஓயாமலும் புகழ் நான் பாடுவேன் என்றுமே என்றுமே என்றென்றுமே. Alleluia, Alleluia, Amen. Alleluia, Alleluia, Amen. பரலோக கவனத்தை ஈர்க்க வேண்டுமே, அப்பாவும் கண்களில் கிருபை வேண்டுமே. எப்போதும் என் அருகில் நீர் போதுமே, நீர் போதும் நீர் போதும் நீர் போதுமே. பரலோக கவனத்தை ஈர்க்க வேண்டுமே, அப்பாவும் கண்களில் கிருபை போதுமே. எப்போதும் என் அருகில் நீர் வேண்டுமே, நீர் வேண்டும் நீர் வேண்டும் நீர் வேண்டுமே. ஹalleluya, ஹalleluya, ஆமென். ஹalleluya, ஹalleluya, ஆமென். விலகாத பிரியாத உன் சமூகமே, அதுதானே நிரந்தர சுதந்திரமே. வேறொன்றும் வேண்டாம், நீர் போதுமே, நீர் போதும் நீர் போதும் நீர் போதுமே. விலகாத பிரியாத உன் சமூகமே, அதுதானே நிரந்தர சுதந்திரமே. வேறொன்றும் வேண்டாம், நீர் போதுமே, நீர் போதும் நீர் போதும் நீர் போதுமே. ஹalleluya, ஹalleluya, ஆமென். ஹalleluya, ஹalleluya, ஆமென். வானாதி வானங்கள் கொள்ளாதவரே, வார்த்தையால் வர்ணிக்க கூடாதவரே, ஓயாமலும் புகழ் நான் பாடுவேன் என்றென்றுமே
என்றென்றும் என்றென்றும் என்றென்றுமே. ஆம் தகப்பனே, ஓயாமல் உமது புகழ் பாடுவோம் ஆண்டவரே. நன்றி அப்பா, நன்றி. இந்த ஜனங்களை உமக்கென்று வேறு பிரித்தீர்களே, அவர்கள் உமது துதியை பாடுவார்கள் என்று சொன்னீரே ஆண்டவரே. அந்த பாக்கியத்தை எங்களுக்கு நீர் அளித்ததற்காக கோடான கோடி நன்றிகள் தெரிவிக்கிறோம் ஆண்டவரே. வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தருக்கு நாங்கள் பிள்ளைகள் என்ற பாக்கியத்தை எங்களுக்கு தந்ததற்காக நன்றி ஆண்டவரே. உம்முடைய சமூகத்தில் பரிபூரண ஆனந்தமும் உமது வலது பரிசத்தில் நித்திய பேரின்பமும் எமக்கு உண்டென்று சொல்லி நன்றியோடு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எல்லா துதிகன மகிமையும் உமக்கு நாங்கள் செலுத்துகிறோம் எங்கள் தேவாதி தேவனே. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா. நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. இந்த ஆராதனையில் தேவன் தாமே மகிமைப்பட்டதற்காய் நன்றி சிஸ்டர். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் தேவன் ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் உன்னதமானவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. மகத்துவமானவரே, உம்மை துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்தரிக்கிறோம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. உயர்ந்தவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த வேளையில கூட உங்க நாமம் மாத்திரம் உயர்ந்திருக்கிற கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த வேளையில கூட சிஸ்டர் ஸ்டெல்லா அவங்க வர்ஷிப் செய்வாங்க. நன்றியோடு துதிக்கிறோம். நல்லவர், மிருதுமானவர், கிருபை நிறைந்தவர், மகத்துவம் உள்ளவர். அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. நீர் பெரியவராய் இருக்கிறீரே, உமக்கு நன்றி கொட்டாவும். அப்பா நீர் எவ்வளவு பெரியவர். உடைய பொன்னான நாமத்தை உயர்த்துகிறோம். துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிறவரே ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் உடைய கிருபை. இந்த கிருபை உடைய பரிசுத்தர் அப்பா. எலும்புகள் உருவாவதற்கு முன்னதாகவே எங்களை தெரிந்து கொண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். இதுவரைக்கும் எங்களை நடத்தினவரே உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. அப்பா எங்கள் தாயின் கருவினில் தெரிந்து கொண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. உமக்கு நன்றி ராஜா. உமக்கு ஸ்தோத்திரம். ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னில் சூழ்ந்திட கிருபை இரக்கம் அன்பும் கொண்டீரே. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லை. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லை. காலை மாலை எல்லாம் வேலையிலும் என்னை நடத்தும் கரம் கண்டே. தேவை பெருகும் போதும் சிக்கி தவித்திடாது உதவும் கரங்கள் நான் கண்டே. எல்லா நேரத்திலும் என்னை விடாமல் காக்கும் அன்பின் நல்ல கர்த்தரே. எல்லா நேரத்திலும் என்னை விடாமல் காக்கும் அன்பின் நல்ல கர்த்தரே. ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னில் சூழ்ந்திட கிருபை இரக்கம் அன்பு கொண்டீரே. ஆம் தகப்பனே இயேசுவா.
நல்ல எபினேசராய் இதுவரைக்கும் எங்களை நடத்தி வந்தீரே உமக்கு ஸ்தோத்திரம். எங்களை இதுவரைக்கும் கைவிடாமல் உடைய கரங்களை பிடித்து எங்களை கத்தாவே நடத்தி வந்தீரே உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம் கத்தாவே. அப்பா, எத்தனை சூழ்நிலைகளை நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம். கடந்த மாதம் முழுவதும் எங்களை நடத்தி இந்த புதிய மாதத்திலும் கொண்டு வந்தீரே உமக்கு நன்றி. அப்பா, மரண பள்ளத்தாக்கிலே நாங்கள் நடக்கும் வேளையிலும் உடைய கரங்கள் எங்களை மீட்டுக் கொண்டதே உமக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் வாடி நின்ற போதெல்லாம் எங்களை தேய்ச்சினீரே உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. அப்பா, எல்லாம் எங்கள் மாறாவின் வாழ்வை மதுரமாய் மாற்றி இன்றைக்கு எங்களை ஜீவனோடு நிற்க வைத்திருக்கிறீரே உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். இப்ப ஏற்பட்ட தெய்வத்தை தாபரமாய் கொண்டிருக்கிற நாங்கள் வாக்கியவான்கள் அப்பா, வாக்கியவான்கள். நீர் எவ்வளவு நல்லவர். நாங்கள் எப்படி இருந்தாலும் நீர் எங்களுக்கு நல்லவராகவே இருந்து வருகிறது நமக்கு ஸ்தோத்திரம். அப்பா, எங்கள் சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும் அதை எங்களுக்கு அந்த சூழ்நிலைக்கு ஏற்ற நன்மையாய் மாற்றி தருகிறீரே நமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. இதுவரைக்கும் நீ நடத்தின தேவன், இதுவரைக்கும் எங்களை நடத்தினதான தேவன், இனி வரும் நாட்களிலும் நடத்த வல்லவரே உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திர கர்த்தாவே. அப்பா, பெரியவராய் இருக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். எல்லா நாமத்திலும் மேலான நாமத்தை உடையவரே உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா, உம்மை துதிக்கும் பொழுது எங்களுக்கு கிருபைகள் பெருகும் என்று சொன்னவரே, இந்த வேலையிலே உடைய புது கிருபைகள் இந்த கதாவை குழுவில் இணைந்திருக்கிற ஒவ்வொருவரும் இது இறங்குவதாக. உடைய புதிய அபிஷேகம் இறங்குவதாக ராஜா. உடைய புது பலன் இறங்குவதாக கதாவே. அப்பா கதாவே, உடைய வல்லமை இறங்குவதாக ராஜா. ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. அப்பா, புதிய பாஷைகள், புதிய தரிசனங்கள், புதிய வெளிப்பாடுகள் உம்மை துதிக்கும் பொழுது, உம்மை ஆராதிக்கும் பொழுது, உம்மை உயர்த்தும் பொழுது எங்கள் வாழ்க்கையில கிடைக்கும்படியாய் நாங்கள் சிந்திக்கிறோம் ஐயா. ஓ, துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். உன்னதவரே, உயர்ந்தவரே, சிறந்தவரே, சேனைகளின் கர்த்தரே, 10,000ங்களில் சிறந்தவரே, உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் ராஜா. உம்மை போற்றுகிறோம் ஐயா. அப்பா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் நல்லவர், நீர் நல்லவர், நீர் நல்லவர், நீர் நல்லவர், நீர் மாறாதவர், நீர் பெரியவர், நீர் உயர்ந்தவர் அப்பா. உம்மை போல ஒரு நல்ல தேவன் உலகத்தில், உம்மை போல எங்களை நேசிக்கிறவர் இல்லப்பா. உம்மை போல எங்களை தேற்றுகிறவர் இல்லப்பா. தாயினும் மேலான அன்பு உடையவரே உமக்கு ஸ்தோத்திரம். தகப்பனிலும் மேலான அன்புடையவரே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். தாயை போல எங்களை தேற்றி, தகப்பனை போல எங்களை சுமக்கிற அன்பு உம்மிடத்துல உண்டு ஐயா. அப்பா, உம்மிடத்துல ஏமாற்றாத அன்பு உண்டு அப்பா, நிறைவான அன்பு உண்டு கர்த்தாவே. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. உம்முடைய அன்புக்கு ஈடாக நாங்கள் எதை கொடுத்தாலும் முடியாது. ஓ, நன்றி, 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 நன்றி ராஜா. உமக்கு ஸ்தோத்திரம். வல்லமை உடையவரே உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா, இன்றைக்கு அபிஷேகத்தினால் எங்களை நிரப்பும் ஐயா. ஓ, அன்றைக்கு கர்த்தாவே அப்போஸ்தலர் மேல் இறங்கினதான் அந்த அபிஷேகம் இன்றைக்கு எங்கள் மீது இறங்கும்படி ஆய்ச்சி வைக்கிறோம் ராஜா. ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். வல்லமையா எழுந்து கர்த்தருக்கு என்று சேனைகளாய் செயல்படும்படியான அபிஷேகம், உமக்கென்று காரியங்களை நடப்பிக்கும்படியான அபிஷேகம் இந்த துதிக்கிற வேலையில, உம்மை உயர்த்துகிற வேலையில, உம்மை வாழ்த்துகிற வேலையில எங்களுக்கு கிடைப்பதாக ஒவ்வொருவருடைய சிறசு அபிஷேகம் இறங்கட்டும் ஐயா. எல்லா கதாவும் அபிஷேகம் நுகங்களை முறிக்கும் என்று சொன்ன தேவன் இந்த நாளிலே கத்தாவை உம்மை துதிக்கும் பொழுது அப்பா, நுகங்களை முறிக்கும்படியான அபிஷேகம், கட்டுங்களை அறுக்கும்படியான அபிஷேகம் அப்பா, சத்ருவின் கத்தாவை யோசனைகளை வகை அறுக்கக்கூடிய அபிஷேகம் இன்றைக்கு எங்கள் மத்தியில் இறங்கட்டும் ஐயா, இறங்கட்டும் ஐயா. அப்பா, உம்மை துதிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம், உம்மை வாழ்த்துகிறோம், உம்மை வணங்குகிறோம். பெரியவர், 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 பெரியவர். துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிறவர், துதிகளில் பிரியப்படுகிறவர் அப்பா. உம்மை துதிப்பதே எங்களுக்கு தகுதியா இருக்கிறது. உம்மை துதிப்பதே எங்களுக்கு மேன்மையா இருக்கிறது. உம்மை துதிப்பதே எங்களுக்கு பாக்கியமா இருக்கிறது. ஓயாமல் உடைய புகழை நாங்கள் எப்பொழுதும் சொல்லும்படியா எங்களை தெரிந்து கொண்டவரே அப்பா, எங்கள் வாய்களிலே எப்பொழுதும் உம்மை துதிக்கிற துதி சத்தம் கேட்கப்படும்படியாய், துணிக்கப்படும்படியாய் செய்வீராக. என் சனங்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் என்றே உமக்கு ஸ்தோத்திரம்.
ராஜா. அப்பா, நாங்கள் எல்லா சூழ்நிலைகளிலும் எல்லா வேலைகளிலும் அப்பா எப்பேற்பட்ட கத்தாவே ராஜா சூழ்நிலைகள் வந்தாலும் உங்களை துதிக்கிற துதியை மாத்திரம் செலுத்த எங்களுக்கு கிருபைத்தாங்க. அந்த இருதயத்தை எங்களுக்கு தாங்க சோர்ந்து போகாமல் அப்பா நாங்கள் உங்களை துதிக்கும் பொழுது எங்கள் வாழ்க்கையில நீர் மேன்மையை தருகிற தேவனா இருக்கிறீர்கள், எங்களுக்கு உயர்த்துகிற தேவனா இருக்கிறதே ஸ்தோத்திரிக்கிறோம். துதிக்கிறோம் 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 ராஜா. எல்லா துதிகளும் மகிமையும் ஒருவருக்கு மாத்திரமே நாங்கள் செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்காக ஆமென். ஹalleluya. Thank you Lord. ஏசப்பா, அந்த வேலையில கூட தேவநாமம் மகிமைப்படுறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். நன்றி கர்த்தாவே, நன்றி நன்றி. தேங்க்யூ சிஸ்டர். இந்த வேலையில கூட ஏசப்பா நீங்க செய்த அனைத்து நன்மைகளுக்காக நாங்க நன்றி செலுத்துகிறோம். இந்த புதிய மாதத்திற்குள்ளாக நாங்க மீண்டும் ஒரு விசை வந்திருக்கிறோம் ஏசப்பா. இந்த நவம்பர் மாதத்துல தேவனுடைய ஆளுகை, தேவனுடைய கிருபை இன்னும் அதிகமாய் எங்க ஒவ்வொருவரையும் சூழ்ந்து கொள்ளும்படியாக இந்த வேலையில ஜெபிக்கிறோம் தகப்பனே. இந்த வேலையில கூட கர்த்தாவே, இந்த லைவ்ல கேட்டுக்கொண்டு இருக்கிற அன்பு தேவ பிள்ளைகளுக்காக நாங்க வருகிறோம். தேவனுடைய நாமம் மாத்திரமே மகிமைப்படும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த வேளையில கூட செய்திகளுக்கு ஊடாக நாங்க கடந்து செல்லலாம். சிஸ்டர் ஆனா சிஸ்டர் இந்த ஜெப வேலைக்காக சிஸ்டர் கீதா கொண்டு வர்றாங்க செய்தியை. அவர்களுக்காக ப்ரே பண்ணுங்க சிஸ்டர். ஆனா சிஸ்டர். Sorry. On point. Thank you, Jesus. நன்றி ஆண்டவரே. கத்தாவே சுவாமி, உம்மை துதித்து ஆராதித்து நமஸ்கரிக்கும் சுவாமி. கத்தாவே சகோதரி உமது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் சுவாமி. வாயும் வார்த்தைகளும் இருதயத்தின் தியானமும் உமது சமூகத்தில் பிரீத்தியாயிருப்பதாக சுவாமி. அதை கேட்கிற நாங்கள் ஒவ்வொருவரும் அதன்படி அதை கேட்டு எம் செவிகளை திறக்கும்படியாக ஜெபிக்கிறேன் சுவாமி. இன்னும் சகோதரியை பலப்படுத்தி தேவ ராஜ்யத்துக்கு பயன்படுத்தும்படியாக ஜெபிக்கிறேன் சுவாமி. பல ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துகிற சகோதரியாக தேவ ராஜ்யத்துக்கு உட்பட்ட மகளாக மாற்றும்படியாக ஜெபிக்கிறேன் சுவாமி. கத்தாவே சுவாமி, ஒவ்வொரு வார்த்தைகளும் எம்மை புடம்பிடும்படியாக ஜெபிக்கிறேன் சுவாமி. ஆமாண்டவரை தொடர்ந்தும் வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபம் கேட்டு நிற்கிறேன் என் நேசமுள்ள நல்ல பிதாவே. ஆமென். தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ சிஸ்டர். தேவன் தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாராக. வெல்கம் கீதா சிஸ்டர், வாங்க செய்தியை கொண்டு வாங்க. Thank you, sister. Praise the Lord. Praise Lord. Okay. நான் நேரடியாக நாங்கள் வார்த்தைக்குள்ள போவோம். லூக்கா சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் வசனம் 47, 48. லூக்கா 12, 47, 48. தன் எஜமானுடைய சித்தத்தை அறிந்தும் ஆயத்தமாயிராமலும் அவனுடைய சித்தத்தை செய்யாமலும் இருந்த ஊழியக்காரன் அநேக அடிகள் அடிக்கப்படுவான். அறியாதவனாயிருந்து அடிகளுக்கு ஏதுவானவைகளை செய்தவனோ சில அடிகள் அடிக்கப்படுவான். எவனிடத்தில் அதிகம் கொடுக்கப்படுகிறதோ அவனிடத்தில் அதிகம் கேட்கப்படும். மனுஷர் எவனிடத்தில் அதிகமாக ஒப்புவிக்கிறார்களோ அவனிடத்தில் அதிகமாக கேட்பார்கள். நன்றி. எங்களுக்கு தெரியும், இந்த எல்லாருக்குமே நல்ல தெரிஞ்ச ஒரு வேத பகுதி சுவிசேஷ புத்தகத்துல. நீங்களும் நானும் வாழ்ற இந்த கிறிஸ்தவ வாழ்க்கை வெறுமனே நாங்க வாழ வேண்டும் என்று எல்லாரும் விரும்புற இந்த கிறிஸ்தவ வாழ்க்கை சில சட்ட திட்டங்களுக்கு உட்பட்டு வாழ்றதோ அல்லது நீதி நெறிகளை பின்பற்றுறதோ இல்ல சடங்காச்சாரங்களை மட்டும் நாங்க கடைபிடிக்கிறதோ இல்ல. அதுக்கு மேலான ஒரு விஷயம் என்னன்னா, நாங்க ஒரு கிறிஸ்தவ குடும்பத்துல பிறக்கிறதாலேயோ நாங்க ஒரு கிறிஸ்தவன் என்று எண்ணப்பட மாட்டோம். அது எங்களோட பரம்பரையா நான் ஒரு ஃபேமிலியில கிறிஸ்தவ, அது பெண்டிகோஸ்டலா இருக்கலாம், கிறிஸ்டியன் ஃபேமிலியா இருக்கலாம், கத்தோலிக்கனா இருக்கலாம், எந்த குடும்பத்துல வாரத வச்சு நாங்க ஒரு கிறிஸ்தவன் என்று எண்ணப்படும். அதுக்கு மேலாக எங்களுடைய சிருஷ்டிகரான கடவுள் தன்னை மனுக்குலத்துக்கு மனுஷனாக வெளிப்படுத்திய
இந்த இயேசு கிறிஸ்துவோட ஒரு நெருங்கிய உறவு கொண்டு வாழ்றது தான் இந்த கிறிஸ்தவ வாழ்க்கை. கிறிஸ்து அவன் என்று சொல்லக்குள்ள கிறிஸ்து எங்களுக்குள்ள இருக்கவன். அதுதான் அந்த கிறிஸ்து சக அவன், கிறிஸ்து அவன் அல்லது அவள். கிறிஸ்துவுக்குள்ள நாங்க இருந்தா, கிறிஸ்து எங்களுக்குள்ள இருந்தா மட்டும்தான் நாங்க அதுக்கு நாங்க அவரோடு ஒரு நெருங்கிய ஒரு உறவு கொண்டு வெறும் இந்த உறவு. இப்ப குடும்பத்துல ஒரு குடும்பத்துல எங்களுடைய உறவு ஒரு விஷயம் ஒரு காரியம் ஏற்படும் போது அந்த காரியத்தை நாங்க நடத்துறது கணவன், மனைவி, பிள்ளைகள் எல்லாருடையும் பங்களிப்பு அதுல வேணும். எல்லாரையும் நாங்க இது பாதிக்குதா எல்லா பக்கமும் யோசிச்சு நாங்க நடக்கிறோம். ஒவ்வொருவரும் நாங்க தனித்தனியா அங்க செயல்படுறது இல்லை. ஒரு குடும்பம், ஒரு சமூகம் என்று வரைக்குள்ள நாங்க அங்க ஒரு கூட்டு, ஒரு சபை என்று வரக்குள்ள அங்க எல்லாரும். ஆனா கிறிஸ்தவ வாழ்க்கையில நாங்க ஒவ்வொருத்தரும் ஒரு குடும்பத்துல பிறந்த ஈவன் கடவுள் மிகவும் விரும்பி இணைச்ச உறவு கணவன் மனைவி உறவியா இருந்தாலும், கணவனா இருந்தாலும், மனைவியா இருந்தாலும், நாங்கள் ஒவ்வொருவரும் தனிப்பட்ட ரீதி இந்த தனிப்பட்டவர்களாக அவரோட உறவு கொண்டு நாங்க ஒவ்வொருவரும் தனிப்பட்ட ரீதியில தான் ஆண்டவருக்கு கணக்கு ஒப்புவிக்க போறோம். இல்லைன்னா எங்களுடைய ஒவ்வொரு கிரிகைகளுக்கும் அவர்கிட்ட இருக்கிற பலன் இருக்கு. இந்த வாக்கியத்திற படி எங்களுக்கு தெரியும், அவர் அழகா அறுத்தி சொல்லிறாரு, அவன் தன் எஜமானுடைய சித்தத்தை அறிந்து ஆயத்தமாயிராமலும் அவனுடைய சித்தத்தை செய்யாமலும் ஒரு சாரார் அப்படிப்பட்ட ஒரு சாரார். அடுத்தவங்களை சொல்றாங்க 48வது வசனத்துல, அறியாதவனாயிருந்து அடிகளுக்கு ஏதுவானவைகளை செய்தவனோ சில அடிகள் படுவான். இப்ப யாருக்கு கூட கொடுக்கிறாரோ, யாருக்கு இப்ப உங்களுக்கு தெரியும், எங்களுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில 3 விதமான மனுஷர்களை பற்றி கொரிந்தியர் 2ஆம் அதிகாரத்துல கடைசி பகுதியிலையும் 3ஆம் அதிகாரத்துல முதல் 2 வசனங்களையும் 3 விதமான மனுஷர்களை பற்றி சொல்லியிருக்கு. ஜென்ம சுபாவம் உள்ள மனுஷன், மாமிசத்துக்குரிய மனுஷன், ஆவிக்குரிய மனுஷன் என்று. இந்த ஜென்ம சுபாவம் உள்ள மனுஷவன் கிறிஸ்தவன் இல்லை, கிறிஸ்துவ தன்னுடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளாதவன். அவருங்க ஒரு புறம்பா வைக்கலாம். ஆனா இந்த மாமிசத்துக்குரிய மனுஷனுக்கும் ஆவிக்குரிய மாமிசத்துக்குரிய மனுஷனுக்கும் ஆவிக்குரிய மனுஷனுக்கும் இந்த வாழ்க்கையில தொடர்ந்து எங்களுடைய இந்த வாழ்க்கையில போராட்டங்கள் இருக்கு. அதை நாங்க ஏற்றுக்கொள்ள வேணும். இந்த மாமிசத்துக்குரிய மனுஷன் என்று நாங்க யார சொல்றோம்? மாமிசத்துக்குரிய மனுஷனுக்கு ஆவிக்குரிய மனுஷனை முதல்ல பார்த்தா, ஆவிக்குரிய மனுஷனுக்கு கடவுளோட உறவும் இருக்கு, ஐக்கியமும் இருக்கு. ஆனா மாமிசத்துக்குரிய மனுஷனுக்கு உறவு இருக்குது, ஐக்கியம் விடுபட்டு இருக்கு. அப்ப இங்க உறவு ஐக்கியம் என்று சொல்றது, நாங்க ஆண்டவரை சொந்த ரட்சகராக ஒவ்வொருத்தரும் இயேசு கிறிஸ்தவனா ஆண்டவரை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ற நேரம் அவர் எங்களோட அவர் எங்களுடைய வாழ்க்கையை நாங்க ஆளும்படி அவருக்கு நாங்க முழுமையாக விட்டு கொடுக்கிற நேரம், எங்களுடைய முழு வாழ்க்கையும் ஆளுறது எங்களுடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. நாங்க பரிசுத்தாவிட ஆளுகைக்கு எங்களுடைய வாழ்க்கையை உட்படுத்துற நேரம் உறவும் ஐக்கியமும் இருக்கு ஒரு ஆவிக்குரிய மனுஷனுக்கு. ஆனா ஒரு மாமிசத்துக்குரிய மனுஷன் என்ன செய்யறான்? அவன் சில நேரங்கள்ல இந்த உறவு கிறிஸ்தவ, நான் ஆரம்பத்திலேயே உங்களுக்கு சொன்னேன், இந்த கிறிஸ்தவ வாழ்க்கை வெறும் நாங்க ஒரு கேத்தலிக் ஒரு கிறிஸ்டியன் பேக்ரவுண்ட்ல இருந்து வந்ததல்ல. நாங்க இந்த உறவை ஒவ்வொரு நாளும் கடைபிடிக்காட்டி இந்த உறவு ஒரு நாளும் அறுபடாது. உறவு அவர் சொந்த ரட்சகரா ஏற்றுக்கொண்ட பிறகு அவர் எங்களை விட்டு ஒரு நாளும் போக மாட்டார். ஆனா இந்த ஐக்கியம் விடுபட்டு போகும். நாங்க அவரோட ஒவ்வொரு நாளும் அவரை நாங்க சரியான முறையில் அவரோட உறவு கொண்டாடி அந்த உறவுல இருக்கிற அந்த ஐக்கியம் விடுபட்டு போகும். அப்ப அந்த ஐக்கியத்தை நாங்க உடனே என்ன செய்யணும்? எங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்ப நாங்க ஆண்டவரோட நடக்கிற நேரம் எங்களுக்கு தெரியும், எங்களுக்கு இந்த ஐக்கியம் விடுபட்டுட்டு உடனே நாங்க என்ன செய்யலாம்? அதுக்குத்தான் எங்களுக்கு பரிசுத்த ஆவியானவரை தந்திருக்கிறாங்க. அந்த பரிசுத்த ஆவியானவர் எங்களை அந்த நிமிஷமே உணர்த்துற நேரம், அடுத்த நாள் மார்னிங் வரைக்கும் நாங்க ப்ரே பண்ற டைம் வரைக்கும் வெயிட் பண்ண தேவையில்லை. உடனே நாங்க என்ன செய்யலாம்? பாவ அறிக்கை செய்து, ஒரு ஆவிக்குரிய மனுஷன் மாமிசமான மனுஷனா பாவம் செய்யற நேரம் உடனே பாவ அறிக்கையை செய்து, பாவ அறிக்கையில 3 காரியங்கள் இருக்கு.
நாங்க செய்த பாவத்தை ஒத்துக்கொள்ள வேணும், அதுக்கு நன்றி செலுத்த வேணும், மனம் திரும்ப வேணும். நாங்க பாவ அறிக்கை செய்யற நேரம் பாவம் செய்தோம் நாங்க முதல்ல தேவனோடு ஒப்புக்கொள்ள வேணும். இந்த இடத்துல ஒரு ஒரு எங்களோட வாழ்க்கையில எங்களுக்கு இந்த நிறைய போராட்டங்கள், நிறைய பிரச்சனைகள், நிறைய குடும்பங்கள்ல ஒவ்வொரு விதமான நாங்க பிரச்சனைகளுக்கு முகம் கொடுப்போம். அந்த நேரம் நாங்க தேவனோட முதல்ல ஒத்துக்கொள்வோம், இந்த இடத்துல நான் இந்த பிழைய செய்தேன். பிறகு என் கிறிஸ்துவோட சிலுவை மரணத்தின் மூலம் அந்த பாவத்துக்கான பரிகாரம் செய்யப்பட்டது என்பதை அறிந்து நான் அவருக்கு நன்றி செலுத்த வேண்டும். அதான் பாவ அறிக்கையில இருக்கிற 3 விஷயம். முதல்ல ஒத்துக்கொள்ள வேணும், எனக்கான பரிகாரம் செய்யப்பட்டதை நினைச்சு நான் நன்றி சொல்ல வேணும். பிறகு நான் மனம் திரும்ப வேணும். மனம் திரும்புறது என்று சொல்லுறது வெறும் நினைவுல மட்டுமில்ல, நாங்க செயலிலையும் மனம் திரும்ப வேணும். அதைத்தான் ஆண்டவர் எங்கள்கிட்ட எதிர்பார்க்கிறார். ஆண்டவர் அப்படி நாங்க உடனே செய்யும் போது உடனே நாங்க ஆவிக்குரிய மனுஷனா மாறுறோம். அப்ப நாங்க மாமிசம் அப்ப எங்களுடைய இந்த பூமிக்குரிய வாழ்க்கையில தொடர்ந்து இந்த ஆவிக்குரிய மனுஷனுக்கும் மாமிசத்துக்குரிய மனுஷனுக்கும் போராட்டம் இருக்கு. அதனாலதான் அவருக்கு தெரியும் எங்களை தனிய விட்டு இயலாது, எங்களுக்கு ஒரு தேற்றவாளன் இந்த கிருபையிட காலத்துல கொடுத்திருக்கிறாரு. நாங்க உணர்வடைய சரியா நாங்க பாவம் செய்தோன்னு ஆண்டவருடைய ஐக்கியம் விடுபடுது. உடனே நாங்க ஆவிக்குரிய மனுஷனா வாழ வேண்டும் என்று தான் அவருடைய விருப்பம். ஏனென்றால் அவர் எங்களுக்கு அதை எபேசியர்ல கட்டளையாவே கொடுத்திருக்கிறார். எபேசியர் 5:18 சொல்லுது, மதுபான வெறி கொள்ளாமல் நாங்கள் எந்த நேரம் ஒவ்வொரு நிமிஷமும் ஆவியில நிறைஞ்சு ஜீவிச்சா மட்டும்தான் இந்த பூமியில எங்களுக்கு இந்த ஓட்டத்தை ஓட முடியும். இந்த வெறும் இது எங்களுக்கான வெறும் ஓட்டம் இல்லை. உங்களுக்கு தெரியும், ஒரு ஒலிம்பிக்லயோ ஒரு வேர்ல்ட் கப் ஒரு கேம்ல விளையாடுறார்கள், அவங்க எவ்வளவு அவங்க தியாகங்கள் செய்வாங்க, அவங்க சில காரியங்களை அடக்குவாங்க, அவங்க விருப்பமான உணவுகளை அவங்க தவிர்ப்பாங்க. அப்படியான காரியங்கள் எல்லாம் செய்துதான் அந்த பந்தய பொருள்ல அவங்களுக்கு அதோட ட்ராஃபி என்ன வெற்றி கிண்ணமோ அதை பெறுறதுதான் அவங்களோட நோக்கம். அது ஒரு அழியக்கூடிய ஒரு விஷயம். இந்த பூமியில காரியங்கள் நாங்க சொல்றோம். எங்களுக்கு பரலோகத்துல ஒரு பெரிய ஒரு ஜீவ கிரீடம் எங்களுக்கான ஒவ்வொருத்தருக்கும் பந்தய பொருள் ஆண்டவர் ஏற்படுத்தி வச்சிருக்கிறார். அந்த பந்தய பொருளை நோக்கி நாங்க ஓடைக்கல எங்களோட வாழ்க்கையில எங்களுக்கு நிறைய பிரச்சனை இல்லாம அவர் எங்களுக்கு அதை சொல்லியே போயிட்டாரு. உலகத்திலே உனக்கு உபத்திரம் இருக்கு, வாழ்க்கை இந்த காலம் பூரா உபத்திரம் இருக்கு, அந்த உபத்திரத்துல நாங்க ஜெயம் கொள்ள வேண்டும். வர்ற உபத்திரம் ஒவ்வொன்றையும் நாங்க யாக்கோபு 1 அழகா அவர் சொல்லி எழுதியிருக்கிறாரே, என் சகோதரரே, நீங்கள் பலவிதமான சோதனையில் அகப்படும் போது உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷத்தோடு எண்ணுங்கள். உபத்திரங்கள் வருகிற நேரம், நீங்க இந்த காலை மாலை நேரத்திலே நான் வாழ்க்கையில போன ஒரு பாதைய நான் என்னுடைய ஒரு அனுபவத்தை உங்களுக்கு சொல்லுறேன். நிச்சயமாக உபத்திரங்கள் வர்ற நேரம் அது சந்தோஷமா இல்லைங்க. என்னன்னா அந்த உபத்திரத்துல அவர் எங்களை இன்னும் பக்குவப்படுத்துறாரு. நாங்க எப்படி பொறுமையா இருந்து நாங்க என்னன்னா எங்களுக்கு நான் அந்த பகுதியை மட்டும் வேத பகுதியை உங்களுக்கு வாசிச்சுட்டு நான் என்னுடைய மெசேஜை நான் முடிக்கலாம்னு இருக்கிறேன். என்னன்னா சங்கீதம் 106 மோசையை பற்றி சொல்லியிருக்கு. மோசே என்ன செய்தாருன்னா, சங்கீதம் 106:32, மெரிபாவின் தண்ணீர்கள் அண்டையில் அவருக்கு கடும் கோபம் மூட்டினார்கள். அவர்கள் நிமித்தம் மோசேக்கு பொல்லாப்பு வந்தது. அவர்கள் அவன் ஆவியை விசனப்படுத்தினாலே தன் உதடுகளினாலே பதறி பேசினான். இப்ப இங்க இஸ்ராயல் மக்களும் மோசேயும் இதுல அதிகமாக கொடுக்கப்பட்டது யாரு? ஏன் மோசேக்கு ஆண்டவர் தண்டனை கொடுத்தாரு? கானான பார்க்கவே விடையில, அவருக்காக நியமிச்ச அந்த பந்தய பொருள் அதை அவர் கண்டு கொள்ளவே இல்லை. அவருக்கான அந்த ஜீவ கிரீடம் ஏன் ஏலாம போனது? மோசேக்கு அதிகமாக கொடுக்கப்பட்டது. அவன் ஆண்டவருடைய சித்தத்தை அறிந்த மகன் பிழைகள் செய்யற நேரம் அவனுக்கு அடிகளும் அதிகம், ஆண்டவர் எதிர்பார்க்கிறதும் அவன்கிட்ட கூட. ஆனா இஸ்ராயல் மக்கள் அப்படி இல்லை. அவங்க அவங்களோட அறியாமையில இருக்கிறதுனால அவங்களுக்கு சில அடிகளும் அவங்களுக்கான அதுகளுக்காக என்ன கிடைச்சிச்சு, அவங்களுக்கு தண்டனை கிடைக்கல. சோ நாங்க இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையில நீங்க எப்பயும் நினைங்க, இது எங்களுடைய தனிப்பட்ட ஜீவியம், தனி இண்டிவிஜுவல்ஸா நாங்க கிறிஸ்தவ வாழ்க்கை ஒரு இண்டிவிஜுவல் லைஃப்.
அதுல நாங்க ஒவ்வொருத்தரும் தனியத்தான் போய் ஆண்டவருக்கு கணக்கு ஒப்புவிக்க போறோம். சோ எந்த காரணத்தை கொண்டு யாரு உங்களை கோபப்படுத்தினால், யாரு விசனப்படுத்தினால், எந்த துக்கம், எப்படியான காரியங்கள், அது சந்தோஷமாக இருக்கலாம், கவலையான காரியங்களா இருக்கலாம், உங்களை வேதனைப்படுத்தியோ உங்களை துக்கப்படுத்தி நீங்க அந்த பரம காணாதபடி, அந்த ஜீவ கிரீடத்தை இழந்து போகாதபடி நாங்கள் ஒவ்வொருவரும் ஜாக்கிரதையாக இருக்க கடவோம். அதற்கு ஆண்டவருடைய எங்களுக்கு அந்த விசுவாசத்தை நாங்க வளர்த்து கொள்வோம். எங்களுக்கான பந்தய பொருள் அவர் கொடுத்திருக்கிறார். இது கிறிஸ்தவ ஓட்டம் முழுவதும் விசுவாசத்துல வந்திருக்கு. அந்த விசுவாசத்தின் மூலம் அதை பெற்றுக்கொள்ளும்படியாக நாங்கள் விசுவாசம் எதனால வரும்? வார்த்தையினால வரும். அதிகமாக வார்த்தைகளை வாசிச்சு ஆண்டவரோட நெருங்கிய உறவு, ஒவ்வொரு நிமிஷமும் அவரோட உறவு கொண்டு ஆவியில நிறைந்தவர்களாக வாழ்ந்து இந்த கிறிஸ்தவ ஓட்டத்துல நாங்க வெறும் தோற்றவர்களாக இல்லாம வெற்றி பெற்றவர்களாக ஒவ்வொருவரும் இந்த பந்தய பொருளை நாங்க பெற்றுக்கொள்ளும்படியாக எங்களுடைய இந்த ஓட்டத்தை ஓடி முடிச்சு பவுல போல ஒவ்வொருவரும் சொல்லுவோம், நான் என்னுடைய ஓட்டத்தை ஜெயமாக ஓடி முடித்தேன் என்று நாங்க ஒவ்வொருத்தரும் சொல்ற நபர்களாக வாழும். தேங்க்யூ. கேட்ட உங்கள் ஒவ்வொருவரையும் என்னையும் ஆண்டவர் தாமே ஆசீர்வதிப்பாராக. தேங்க்யூ சிஸ்டர். கர்த்தர் உங்களோடு கூட இடைப்பட்டதாயுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த வார்த்தைக்காக பாஸ்டர் ஸ்டீஃபன் அவர்களுக்காக ஜெபிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். பாஸ்டர் ஸ்டீஃபன். Stephen Pastor. கேக்குதுங்களா? கேக்குது பாஸ்டர். கேக்குது. மகா பரிசுத்தம் அன்பின் பிதாவே ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவருடைய ஊழியக்காரங்கள் எங்களுக்காக ஒரு அருமையான ஒரு மெசேஜ் கொடுத்தீங்க, அதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரை எங்களை எச்சரிக்கிறீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த ஒரு அருமையான மெசேஜில் இருந்து நேர்மை நாங்கள் தேவனோடு நெருங்கி உறவாடுகிற ஒவ்வொருவரும் நாங்கள் எச்சரிக்கையா இருக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. உடைய சத்தத்தை நாங்கள் கேட்கிறோம். தரிசனங்கள் சொப்பனங்கள் வழியாக எங்களோடு பேசுகிற பொழுது உடைய சித்தத்தை சரியாக நாங்கள் தெரிந்தவர்களாகவும் என்ன செய்ய விரும்புகிறீர், உடைய இருதயத்தின் நினைவுகள் என்ன என்பது எங்களுக்கு தெளிவாய் வெளிப்படுத்துகிறீர். அதை அறிந்து கொண்ட நாங்கள் தெளிவாய் உடைய சித்தத்தை செய்து முடிக்க எங்களுக்கு கீழ்ப்படுகிற தரவில் ஜெபிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே, உண்மை சோதரும் உங்களுடைய சத்தத்தை கேட்டு சரியா அதை செய்து முடிக்க கருவு செய்ய மனாசே உங்களுடைய சத்தத்தை கேட்டு அதை சரியா கவனிக்காமல் விட்டு விட்டபடியினால் சாலமோன் அதே போல உங்களுடைய சத்தத்தை பேசியும் அவர் கீழ்ப்படியாமல் போனபடியால் பல விதங்களிலே அவர்கள் பாதிக்கப்பட்டார்கள். நாங்கள் அது மாதிரி காரியங்களை செய்துவிடாதபடிக்கு நீ உங்களுடைய சித்தத்தை எங்களுக்கு வெளிப்படுத்துகிறவர்களே அதை சரியாக கவனித்து கேட்டு கவனித்து அதை செய்து முடிக்க பரிசுத்த ஆவியானவர் இயேசு கிறிஸ்து ரத்தத்தின் வழியாய் கீழ்ப்படுதல் கேட்டு ஜெபிக்கிறோம்ப்பா. இயேசு ரத்தத்தை சிந்தி பாடுபட்டு கீழ்ப்படுதலை எங்களுக்காக கட்டிக்கொண்டு அந்த கீழ்ப்படுதல் நீர் எங்களுக்குள்ள நீர் வகித்திருக்கு. கீழ்ப்படுதல் எங்களுக்கு வெளிப்பட ஜெபிக்கிறோம். சரியான இருதயம், நலமான பிரமாணங்கள் எழுதப்பட்ட இருதயம், புதிதான ஆவி வைக்கப்பட்ட இருதயத்தை புதிய உடன்படிக்கை நீர் எங்களுக்கு கொடுத்து கட்டளைகள் கற்பனைகள் நியமங்களின்படி நீரே எங்களை வாழ வைத்து உடைய பிள்ளைகளாக்கி கொண்டீர் என்று வாசிக்கிறோம். நீரே எங்களை கீழ்ப்படி பண்ணி இயேசுவே உடைய சுத்தமில்லாத காரியங்களை தடையிடாதபடி உங்களுடைய சுத்தத்தை சரியா செய்து முடிப்போடு அனுபவம் செய்வோம். மெசேஜ் கொடுத்த சகோதரியை எடுத்து பயன்படுத்தின அநேகருக்கு அவர்கள் மூலமாய் நீர் எச்சரிக்கும் சத்தத்தை தரணும் ஜெபிக்கிறோம். அநேகருக்கு அவங்க மூலமாய் விடுதலை, ஆரோக்கிய, ஆசீர்வாத ஜெயத்தை நீர் குழுக்களும் ஜெபிக்கிறோம். அனுகிரகம் செய்ய வழி விலகி போகிற மோடு நெருங்கி இருக்க ஒவ்வொரு ஊழியக்காரர்களும் திரும்பி தன்னை சீர்பிடித்துக் கொள்ள அனுகிரகம் செய்யும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் பரலோகத்திலே. ஆமென், ஆமென், ஆமென். தேங்க்யூ பாஸ்டர். தேங்க்யூ. தேங்க்யூ பாஸ்டர். தேவன் தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசிர்வதிப்பாராக. இந்த வேலையில் கூட கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட்டதற்காய் ஸ்தோத்திரம்.
அருமையான வேத வசனங்களை சிஸ்டர் கீதா அவர்கள் பகிர்ந்து கொண்டாங்க. நம்மளோட கூட மாம்சமான காரியங்களை விட்டுட்டு ஆண்டவருக்கு நம்மளுடைய பாவம் செய்ததற்கான காரியங்களை அறிக்கை செய்துட்டு கர்த்தருடைய சமூகத்தில் இன்னும் கிட்டி சேரணும். அவருடைய சமூகத்தில் இன்னும் அதிகமாக நெருங்கணும். நன்றி பலிகளை செலுத்தணும். மனதார அவரிடத்துல நம்ம மன்னிப்பு கேட்கிறப்ப மீண்டும் அவர் நம்மளை திரும்பவும் எடுத்து பயன்படுத்துறதற்கு வல்லவராயிருக்கிறார். இந்த வேளையில கூட தேவநாமம் மகிமைப்பட்டதற்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. இந்த வேளையில் கூட அப்பா இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய வாழ்க்கையில் கூட ஆண்டவரே நாங்கள் உம்முடைய சமூகத்தில் அதிகமாய் கிட்டி சேருவதற்கு ஆண்டவரே உலக காரியங்கள் எங்களை இழுக்காதபடி உம்முடைய சமூகத்தில் நீங்கள் எங்களுக்காக வைத்திருக்கிற பந்தய பொருளை நோக்கி லக்கை நோக்கி நாங்கள் ஓடுகிறவர்களாக நாங்கள் இருக்க தேவன் உதவி செய்யும்படியாக இந்த வேலையில் ஜெபிக்கிறோம். எல்லாவற்றையும் உடைய கரங்களில் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். ஏசப்பா உங்கள் நாமம் மகிமைப்பட்டதற்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பா அந்த புதிய மாதத்தில் எங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே இந்த லைவ் ப்ரோக்ராமில் இணைந்திருக்கிற அருமையான குடும்பத்தார் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். ராஜா நீங்கள் தாமே கர்த்தாவே அவர்கள் ஒவ்வொருவருடைய தேவைகளை எண்ணங்கள் ஏக்கங்கள் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிற தகப்பன் அப்பா அந்த லைவ்ல இணைந்திருக்கிறவர்களையும் அந்த ஜீசஸ் க்ளோரி ஃபேமிலியில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாங்கள் உம்முடைய சமூகத்தில் வருகிறோம். தேவநாமம் மாத்திரம் மகிமைப்படும்படியாக ஜெபிக்கிறோம். அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மகிமையுடையவர், மகிமையான காரியங்களை நீங்கள் எங்களுக்கு செய்த கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே எங்கள் மேலே இவ்வளவு நீங்கள் அன்பு கூர்ந்த தயவுக்காய் ஸ்தோத்தரிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொரு நாளிலும் ஆண்டவரே ஒவ்வொரு நாட்களிலும் உங்களுடைய அன்பு எங்களை பூரணப்படுத்தும்படியாக இந்த வேளையில் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொரு நாட்களிலும் பிரியாமல் கடைசி வரை ஒவ்வொரு நிமிடமும் கிருபையால் நடத்திடுமே. ஒவ்வொரு நாட்களிலும் பிரியாமல் கடைசி வரை ஒவ்வொரு நிமிடமும் கிருபையால் நடத்திடுமே. நான் உம்மை நேசிக்கிறேன், எந்தன் உயிரை பார்க்கிலும் நான் உம்மை நேசிக்கிறேன், எந்தன் உயிரை பார்க்கிலும் ஆராதிப்பேன் உம்மை நான் உண்மை மனதுடன் ஆராதிப்பேன் உம்மை நான் உண்மை மனதுடன். என்னை நேசிக்கும் நேசத்தின் தேவனை, என்னை நேசித்த நேசத்தின் ஆலமதை பெரும் கிருபை நினைக்கும் போது என்ன பதில் செய்வேனோ நான். பெரும் கிருபையை நினைக்கும் போது என்ன பதில் செய்வேனோ நான். ரட்சிப்பின் பாத்திரத்தை உயர்த்துவேன் நன்றியோடு. ரட்சிப்பின் பாத்திரத்தை
நாமத்தை உயர்த்துவேன் நன்றியோடு. பெற்ற என் தாயும் நண்பர்கள் தள்ளுகையில் என் உயிர் கொடுத்து நான் நேசித்தோர் வெறுக்கையிலே பெற்ற என் தாயும் நண்பர்கள் தள்ளுகையில் என் உயிர் கொடுத்து நான் நேசித்தோர் வெறுக்கையிலே நீ என்னுடையவள் என்று சொல்லி அழைத்தீரென் செல்ல பெயரை. நீ என்னுடையவன் என்று சொல்லி அழைத்தீரென் செல்ல பெயரை. வளர்த்தீரே வளவாக உம் நாம மகிமைக்காக. வளர்த்தீரே வளவாக உம் நாம மகிமைக்காக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி தகப்பனே, நன்றி 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 ஆண்டவரே. உம்முடைய சமூகத்தில் நன்றியோடு செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். கிருபை நிறைந்தவரே அப்பா, எங்களை நேசிக்கும் நேசத்தின் ஆழமதை நாங்கள் அறிந்திருக்கிறோம் ராஜா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர்தாமே எங்கள் ஒவ்வொருவரோடு கூட நீங்கள் இன்னும் உங்களுடைய பிரசன்ஸ் ஆண்டவரை நாங்கள் உணர்ந்து கொண்டிருக்கிறோம். அதற்காக நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். துதிகளுக்குரியவரே நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். சிஸ்டர் சலோமி சிஸ்டர், உங்கள் கையில் கொடுக்குறேன். நீங்கள் ஒரு 10 நிமிடம் ப்ரேயர் கொண்டு வாங்க. நல்லவரே எனக்கு ஸ்தோத்திரம், நல்லவரே போதுமானவரே எனக்கு ஸ்தோத்திரம், கிருபை நிறைந்தவரே அற்புதங்களை செய்கிறவரே எனக்கு ஸ்தோத்திரம், அதிசயமானவரே எனக்கு ஸ்தோத்திரம். ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவரே எனக்கு ஸ்தோத்திரம், ஒருவராய் பெரிய காரியங்களை செய்கிறவரே எனக்கு ஸ்தோத்திர கர்த்தாவே. ஒருவரும் காணக்கூடாதவரே எனக்கு ஸ்தோத்திர கர்த்தாவே. ஆண்டவரே, அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை என்று நான் வேதத்திலே வாசிக்கிறோமே கர்த்தாவே. உம்மை நோக்கி பார்க்கிற கர்த்தாவே, எங்கள் முகங்களை கர்த்தாவே ஒரு நாளும் நீர் வெட்கப்படுத்த மாட்டீரப்பா. நமக்கு நன்றி செலுத்துகிற ராஜா. ஆண்டவரே கர்த்தாவே, அப்பா நாங்கள் எங்க போனாலும் ஆண்டவரே எங்களுக்கு பேசுப்பா. ஆண்டவரே, எங்களுக்கு வழி சத்தியம் ஜீவன் எல்லாம் நீர் ஒருவர் மாத்திரமே கர்த்தாவே. அப்பா ஆண்டவரே, எங்களுக்கு கர்த்தாவே எங்கள் நிரந்தரமானவர் நீர் ஒருவர் மாத்திரம் கர்த்தாவே. அப்பா அதற்காக மக்கள் நம்ம நன்றி செலுத்துகிறதா. காலை தோறும் கிருபைகள் எங்கள் மத்தியிலே புதியவைகளாய் காணப்படுகிறதுக்காக நன்றி செலுத்துகிறப்பா. ஆண்டவரே கர்த்தாவே, கடந்து வந்த பாதைகள், கடந்து வந்த சூழ்நிலைகள் நாங்கள் திரும்பி பார்க்கிறோம் ஐயா. இந்த வருடம் தொடங்கி கர்த்தாவே கடந்த 10 மாதங்களும் ஏசப்பா எங்களை கண்ணின் மணியை போல பாதுகாத்து எல்லா ஆபத்துகளுக்கும் விபத்துகளுக்கும் நாச மோசங்களுக்கும் எங்களுக்கு வந்ததான தீமைகளுக்கும் கண்ணிகளுக்கும் ஆண்டவரே பிசாசு இருக்குதான வலைகளுக்கும் தாவே எங்களுக்கு வந்ததான எல்லா இழப்புகளுக்கும் எல்லா ஆண்டவரே நஷ்டங்களுக்கும் வேதனைகளுக்கும் கண்ணீருக்கும் ஆண்டவரே கர்த்தர் எங்களை ஒரு நாளும் கைவிட்டு விடாதபடிக்கு விலகாதபடிக்கு ஆண்டவரே எங்களை பாதுகாத்து எங்களை தப்புவித்து எங்களை கத்தாவே ஆண்டவரை வழிநடத்தி வந்த தயவுள்ள கிருபைக்காக உமக்கு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாளை நன்றி செலுத்துகிறோம் ராஜா. நன்றி செலுத்துகிறப்பா. வழுவாதபடி எங்களை காத்திரே உமக்கு ஸ்தோத்திர கத்தாவே. ஆண்டவரை இம்மை பொழுது எங்களை கைவிட்டாலும் எங்களை உருக்கமான இரக்கங்களால் சேர்த்து கொள்ளுகிற தேவன் கத்தாவே. ஆண்டவரே கத்தாவே, தாயை காட்டிலும் தகப்பனை காட்டிலும் ஆண்டவரே கத்தாவே உங்கள் அன்பு மேலானது ராஜா. ஆண்டவரே கத்தாவே, ஆண்டவரே எங்களோட தாயோட அன்பு கூட கத்தாவே ஒரு சில நேரங்கள்ல ஒரு சில நாட்கள்ல மறைந்து போய்விட கத்தாவே. ஆனாலும் உங்களோட அன்பு, உங்களுடைய கிருபை, உங்களுடைய காருண்யம், உங்களோட தயவுக்கு தாவே அதற்காக நன்றி செலுத்துகிறார். அந்த புதிய மாதத்தை உங்களுடைய திருக்கரங்களிலே தாழ்த்துகிற கத்தாவே. இந்த மாதம் முழுவதும் தேவரீருடைய உன்னத பிரசன்னம், உன்னத கிருபை, உங்களுடைய காருண்யம், உங்களுடைய தயவுக்கு தாவே எங்களை நடத்த வேண்டுமாய்க்கும் நாங்கள் ஜெபிக்கிற ராஜா. எங்களுடைய எல்லாருடைய காரியங்கள கரங்களில் ஒப்புக் கொடுக்கிற தாவே கர்த்தருடைய பெரிதான கிருபைக்கு தாவே எங்களை நடத்த வேண்டுமாய்க்கும் நாங்கள் ஜெபிக்கிறையா. அப்பா நாங்கள் நிற்பது நிர்மலமாகாமல் இருப்பது உங்க கிருபைக்கு தாவே. உங்க கிருபையினால கர்த்தரை
நடத்தி வேண்டுமாக்க நாங்கள் ஜெபிக்கிற கர்த்தாவே. அப்பா ஆண்டவரே, எங்களோட ஊழியங்கள், குடும்பங்கள் எல்லாவற்றும் இந்த கரங்களில் கொடுக்கிற ராஜா. விசேஷ விதமாய் கர்த்தாவே இந்த வேலையில ஆசப்பா ஆண்டவரே, இந்த ஜீசஸ் க்ளோரி ஃபேமிலி மினிஸ்ட்ரிக்காக நாங்கள் ஜெபிக்கிறையா. ஆண்டவரே, பாஸ்டுக்காக, பாஸ்ட் குடும்பத்துக்காக ஜெபிக்கிற கர்த்தாவே. கர்த்தர் தாமே மட்டுமாய் கர்த்தாவே சப்பா எல்லா காரியங்களிலும் கையிட்டு செய்கிற எல்லா காரியங்களிலும் கர்த்தாவே கர்த்தருடைய கரம் இருந்து கர்த்தாவே. ஆண்டவரே, ஊழியக்காரன் சுகத்தை விரும்புகிற தேவன் கர்த்தாவே. நல்ல ஆவி, ஆத்மா, சரீரத்துல நல்ல சுகம், பலன், ஜீவன், ஆரோக்கியத்தை கர்த்தர் நீ தர வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறையா. காண்டாம இருக்கிறது கொத்து பலனை கர்த்தர் நீ தந்து கர்த்தாவே. ஆண்டவரே, இன்னும் நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் என்று சொல்லி கர்த்தாவே. இன்னும் அநேக காரியங்கள், அநேக கர்த்தாவே தரிசனங்கள், அநேக ஊழியங்கள், அநேக எல்லைகளை கர்த்தர் விரிவாக்கி தர வேண்டுமாக்கும் நாங்கள் ஜெபிக்கிறையா. ஆண்டவர், எல்லா பண தேவைகள், பொருளாதார தேவைகள் கர்த்தர் சந்திப்பீராக கர்த்தாவே. ஒன்றுக்கும் குறைவுபட்டு போகாதபடிக்கு கர்த்தாவே. ஐசப்பா, உங்களுடைய கண்கள் எங்களுக்கு ஒத்தாசை அனுப்ப வேண்டுமாக்கும் நாங்கள் ஜெபிக்கிறையா. ஆண்டவருடைய பர்வதத்துல எங்களுக்கு ஒத்தாசை அனுப்ப வேண்டுமாக்கும் நாங்கள் ஜெபிக்கிறையா. வானத்தின் பலகணிகளை கர்த்தர் எங்களுக்கு திறந்து கர்த்தாவே. இடம் கொள்ளாமல் போக மட்டும் கர்த்தர் ஆசீர்வதிக்க எங்க தேவன் நீங்க வல்லமையிலவரா இருக்கிறீர்கள். நமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஏசப்பா, ஊழியத்தின் ஒவ்வொரு கர்த்தாவே காரியங்களும் கரங்களில் ஒப்பு கொடுக்கிற ராஜா. ஏசப்பா ஆண்டவரே, லைவ்ல நடக்கிற காரியங்கள் கர்த்தாவே. ஏசப்பா ஆண்டவரே, ஏசப்பா கர்த்தாவே. அப்பா ஆண்டவர், ஆன்லைன் நடக்கிற காரியங்கள், ஆஃப்லைன் நடக்கிற காரியங்கள், ஆண்டவர் சபை கூடுகைகள், ஒவ்வொரு சண்டே சர்வீஸ், மார்னிங் சர்வீஸ், யூத் மீட்டிங், சண்டே ஸ்கூல் கர்த்தாவே, எந்தெந்த கூடுகைகள், ஸ்பெஷல் மீட்டிங் எல்லாவற்றிலும் கர்த்தாவே கர்த்தருடைய உன்னத மகிமை கர்த்தாவே. கேட்கிற ஜனங்கள், வருகிற ஜனங்கள் கர்த்தாவே, பார்க்கிற ஜனங்கள் ஒரு உணர்வடையட்டும் கர்த்தாவே. ஒரு எழுப்புதலை கர்த்தர் தருவீராக கர்த்தாவே. அப்பா ஆண்டவரே, விசேஷித்த செய்தியாளர்கள் வரும்போது கர்த்தாவே கர்த்தருடைய பிரசன்னம் அவர்களை பாதுகாக்கட்டும் ராஜா. பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. போக்கை வரத்தை கர்த்தர் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. பலிபீடத்திலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தைகளும் ஆண்டவரே கேட்கிறது இருதயங்கள் கர்த்தாவே சப்பா உணர்வடையட்டும் ஆண்டவரே. பக்கமாய் திரும்பட்டும் ராஜா. உமக்கு நன்றி செலுத்துகிற கர்த்தாவே. ஆண்டவரே, ஒரு கூட்ட ஆத்துமாக்கள் ஆண்டவரே ரட்சிக்கப்படட்டும் ஆண்டவரே. கர்த்தர் உதவி செய்வீராகப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. விசேஷமா இந்த நாளில கர்த்தாவே, இந்த லைவ்ல கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களுக்காக நாங்கள் விசேஷமா ஜெபிக்கிற ராஜா. ஆண்டவரே, என்ன தேவைகளோடு, எதிர்பார்ப்புகளோடு கர்த்தாவே சப்பா, என்ன கவலையோடு கர்த்தாவே, கண்ணீரோடு கர்த்தாவே ஆண்டவரே இந்த நாளிலே பங்கு பெற்றுக் கொண்டிருக்கிறார்களோ கர்த்தர் நீர் அறிவீர் ஆண்டவரே. மனுஷன் முகத்தை மாத்திரமே பார்க்க முடியும் கர்த்தாவே. உள்ளிருதயங்களை ஆராய்ந்து அறிகிற தேவன் நீர் கர்த்தாவே. அப்படி அவருடைய எல்லா தேவைகள், வாஞ்சைகள், விருப்பங்களை கர்த்தத்தாமே நிறைவேற்றி ஆண்டவரே ஒரு சாட்சியை கர்த்தர் நிறுத்தப்படுற தயவுக்காய் ஸ்தோத்திர கர்த்தாவே. பலவீனங்கள் இருக்குமானால் கர்த்தர் மாற்றுவீராகப்பா. தேவைகள் இருக்குமானால் கர்த்தர் சந்திப்பீராக ராஜா. நமக்கு ஸ்தோத்திர கர்த்தாவே. அப்பா, அவங்க கரம் தாங்கட்டும்பா. பாதுகாத்துக் கொள்ளுங்க ராஜா. நமக்கு ஸ்தோத்திரப்பா. ஆண்டவரே, இந்த பிரேயர்ல ஈடுபட்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களுக்காக நாங்க விசேஷமா ஜெபிக்கிறையா. ஒவ்வொரு குடும்பத்தை கர்த்தர் நீர் பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. எல்லா தீமைகளுக்கும், பொல்லாத காரியங்களுக்கும், பலவீனங்களுக்கும், பிசாசு விரிக்கிறதான வலைகளுக்கும் கர்த்ததாமே நீ பாதுகாத்தாண்டவரே. ஆண்டவரே, ஒரு சாட்சி உள்ள சாட்சி உள்ள வாழ்க்கை வாழ கர்த்தர் உதவி செய்வீராகப்பா. சாட்சியை கர்த்தர் ஒவ்வொரு குடும்பத்தை கர்த்தர் நிறுத்துவீராகப்பா. நமக்கு ஸ்தோத்திர கர்த்தாவே. அப்பா ஆண்டவரே இயேசுப்பா கர்த்தாவே. ஆண்டவரே, சபை கட்டி கொண்டிருக்கிற பாஸ்டர் சீக்கிரத்துல அதை முடிய கர்த்தர் உதவி செய்வீராகப்பா. யாரெல்லாம் பலவீனமா இருப்பார்களோ பலவீனங்களை மாற்றுங்க ஆண்டவரே. அப்பா, அவங்களோட பலத்தால் இடை கட்டுவீராகப்பா. இந்த வார்த்தை அனுப்பி கர்த்தர் சுகப்படுத்துவீராக ராஜா. நமக்கு ஸ்தோத்திர கர்த்தாவே. உமக்கு நன்றி செலுத்துகிற ராஜா. ஆண்டவரே, இந்த வருஷத்தின் கடைசி நாட்கள் நாங்கள் வந்திருக்கிற கர்த்தாவே. உங்க கிருபை, உங்க கிருபை, உங்க கிருபை, உங்க கிருபை, உங்க கிருபை கர்த்தாவே அதிகமா எங்களை ஒவ்வொரு சூழ்ந்து கொள்ள வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிற ராஜா. நமக்கு ஸ்தோத்திர கர்த்தாவே. பிசாசு எந்த விதத்திலும் கண் போடாதபடிக்கு கர்த்தாவே. அப்பா, உங்களுடைய மகிமையினாலும், உடைய பிரசன்னத்தினாலும், உடைய கிருபையினாலும் கர்த்தர் ஒவ்வொரு முடிசூட்ட வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிற ராஜா. நமக்கு ஸ்தோத்திர கர்த்தாவே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். சபைகளிலே ஆத்துமாக்கள் பெருகட்டும் ஆண்டவரே. ஒரு கூட்ட ஆத்துமாக்கள் பெருகட்டு கர்த்தாவே. ஆண்டவரே, உலகம் எங்கிலும் இருக்கிற திரு சபைகளுக்காக, ஊழியக்காரர்களுக்காக, ஆண்டவர் விசுவாச மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிற ராஜா. சபைகளிலே நல்ல ஒரு எழுப்புதலை கர்த்தர் தருவீராகப்பா. மூடப்பட்டிருக்கிற சபைகள் எல்லாம் திறக்கட்டும் ஆண்டவரே. கட்டி கொண்டிருக்கிற சபைகள் எல்லாம் சீக்கிரத்துல எழுப்பப்பட கர்த்தர் உதவி செய்வீராகப்பா. நமக்கு ஸ்தோத்திர கர்த்தாவே. அப்பா, சீக்கிரத்துல ஒரு எழுப்புதலை காண கர்த்தர் உதவி செய்வீராகப்பா. உதவி செய்வீராக ஆண்டவரே. அப்பா, உம்மை பற்றிய கேள்விப்படாத, அறிவீராத எத்தனையோ கோடிகள் உண்டு கர்த்தாவே. மனம் இறங்குங்கப்பா. மனம் இறங்குவீராக கர்த்தாவே. மனம் இறங்குவீராகப்பா. ஒவ்வொரு ஆத்துமாக்கள் ஆண்டவரை ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையில சேர்த்து கொண்டாரு சொன்னது போல கர்த்தர் ஒவ்வொரு நாள் ஆண்டவரே ஆத்துமாக்கள் உணர்வடையட்டும் ஆண்டவர். உணர்வடையட்டும்ப்பா. அந்த கல்லானை
இருதயத்திலே, வைராக்கி குணமுள்ள இருதயத்திலே, மூட நம்பிக்கையினாலே பீடிக்கப்பட்டிருக்கிற இருதயத்திலே கத்தாவே, கசப்பான காரியங்களை மனதில வைத்திருக்கிற இருதயத்திலே கத்தாவே, கர்த்தருடைய வார்த்தை ஆண்டவரே மெல்லிய சத்தத்தோடு இடைப்படட்டும் ஆண்டவரே. இரவு நேரங்கள் அந்த உள்ளங்களில் இடைப்படட்டும் கத்தாவே. கத்தாவே மனம் இறங்குங்கப்பா, மனம் இறங்குங்கப்பா. பாதாளத்தை நோக்கி, அழிவை நோக்கி ஒவ்வொரு நாளும் ஓடிக்கொண்டிருக்கிற ஜனங்கள், பாவத்தை கண்ணீரை போல குடித்துக் கொண்டிருக்கிற ஜனங்களுக்காக கர்த்தர் ஆண்டவரே பரிதபிக்கிற தேவனா இருக்கிறப்பா. நீர் பட்சபாதம் உள்ள தேவன் ஆண்டவரே. நீர் இரக்கத்தின் ஐஸ்வர்யரப்பா. உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. நன்றி செலுத்துகிறப்பா. இறங்குவீராக, இரக்கத்தின் ஐஸ்வர்யரே மனம் இறங்குவீராகப்பா. உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. அப்பா, உலகம் எங்கிலும் இருக்கிறதான தலைவர்களுக்காக, ஒவ்வொரு நாடுகளுக்காக, ஒவ்வொரு கத்தாவே சப்பா மாநிலங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறையா. நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிற தலைவர்களுக்கு விசேஷித்த ஞானங்களை தாங்கப்பா. விசேஷித்த ஞானங்களை தாங்க ஆண்டவரே. தேசத்தில் நடக்கிறதான கொடுமைகள், அசம்பாவிதங்கள் ஒவ்வொரு நாள் ஆண்டவரே எத்தனை தீமையான காரியங்கள், உயிர் பலிகள் அப்பா, பொருளாதார காரியங்கள் ஆண்டவரே, பேர் அழிவுகள் கத்தாக ஒவ்வொரு நாளும் நடந்து கொண்டிருக்கிறது கத்தாவே. ஆண்டவரே பிசாசு எவனை விழுங்கலாமோ என்று கத்தாவே வகை தேடி சுற்றி திரிந்து கொண்டிருக்கிற ஆண்டவரே, கர்த்தரோ நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிகிற தேவன் ஆண்டவரே. இது ஒரு நாளும் தீமை செய்கிற தேவன் அல்லப்பா. நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிகிறவரே கர்த்தாவே இயேசுப்பா. இப்பேற்பட்ட காரியங்களுக்கு எங்கள் தேசத்தை கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. ஆண்டவர் இந்த வேளையில எத்தனையோ ஆண்டவர் இடங்களில் கர்த்தாவே மழையின் காரணமாக எத்தனையோ பேர் இறந்து கொண்டிருக்கிறாங்கப்பா. எத்தனையோ பேர் வீடுகளை இழந்து கொண்டிருக்கிறாங்க கர்த்தாவே. இப்பேற்பட்ட ஜனங்களுக்கு கர்த்தர் மனம் இறங்குங்கப்பா. இயற்கையினால எங்களுக்கு எந்த பேர் அழிவுகளோ நாசம் மோசங்களோ வராது பிடிக்கப்பா. எங்க ஜனங்களை கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ளுவீராகப்பா. எங்கள் தேசத்தின் ஜனங்களை கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. எங்க ஊழியக்காரர்களை கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. எங்க சபைகளை கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறப்பா. அரசாங்கத்திலிருந்து கர்த்தாவே அப்பா நல்ல ஒரு காரியங்கள் ஆண்டவரே ஜனங்களுக்கு கிடைக்க கர்த்தர் உதவி செய்வீராகப்பா. இசப்பா எல்லா ஆண்டவரே அப்பா ஆண்டவர் கொள்ளை ஆடுகிற அப்பா, கொள்ளை அடிக்கணும்னு நினைக்கிற, மற்றவர்களை வஞ்சிக்கணும்னு நினைக்கிற, மற்றவர்களை ஏமாற்றணும்னு நினைக்கிற கர்த்தாவே, மற்றவர்களை மேற்கொள்ளணும்னு நினைக்கிற இந்த பொல்லாத சிந்தனைகள் கர்த்தாவே, எத்தனையோ கர்த்தாவே கொலைகள், கொள்ளைகள் கர்த்தாவே, கற்பழிப்புகள் ஆண்டவரே, பாலியல் வன்கொடுமைகள் கர்த்தாவே இசப்பா எங்கள் தேசத்திலிருந்து கர்த்தாவே கர்த்தாவே மனம் இறங்குங்க ஆண்டவரே. மனம் இறங்குங்கப்பா, மனம் இறங்குங்கப்பா. எத்தனையோ பெண்கள், சிறு பிள்ளைகள் ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் கர்த்தாவே அழிந்து கொண்டிருக்கிறாங்களே. மனம் இறங்குங்கப்பா, மனம் இறங்குங்க ஆண்டவரே. இசப்பா ஆண்டவரே மனம் இறங்குங்க கர்த்தாவே. இப்பேற்பட்ட காரியம் எங்கள் தேசத்துக்கு ஒரு விடுதலை தாங்க கர்த்தாவே. ஆண்டவரே இப்பேற்பட்ட காரியத்துல ஈடுபடுக்கிற ஜனங்களை கர்த்தர் மன்னித்து ஆண்டவரே அப்பா அப்பேற்பட்ட எண்ணத்துக்கு ஒரு விடுதலை தருவீராக கர்த்தாவே. யார் அவர்களை மீட்க முடியும் ஆண்டவரே? யார் அவர்களை மீட்க முடியும் கர்த்தாவே? இசப்பா அரசாங்கத்தாலோ ஆண்டவரே கர்த்தாவே இசப்பா யாராலும் முடியாது கர்த்தாவே. என் தேவன் நீர் கர்த்தாவே. மனம் இறங்குங்கப்பா, மனம் இறங்குங்கப்பா, மனம் இறங்குங்கப்பா. இந்த மிருக குணம் உள்ள ஜனங்களுக்கு மனம் இறங்குங்க கர்த்தாவே. மனம் இறங்குங்கப்பா, மனம் இறங்குங்க ஆண்டவரே. எத்தனையோ கர்த்தாவே ஒவ்வொரு நாள் ஆண்டவரே ஏசப்பா ஆண்டவரே ஏசப்பா ஆண்டவரே பார்க்கவே முடியல சுவாமி ஆண்டவரே. மனிதர்களாக எங்களுக்கே இவ்வளவு கர்த்தாவே இறக்கம் இருக்குமானால் தேவன் நீர் கர்த்தாவே ஏசப்பா இரக்கம் உள்ளவரே. மனம் இறங்குங்கப்பா, மனம் இறங்குங்கப்பா. இப்பேற்பட்ட காரியத்திலிருந்து எங்கள் தேசங்களுக்கு உங்களுக்கு ஏசப்பா விடுதலை தாங்கப்பா, விடுதலை தாங்கப்பா, விடுதலை தாங்கப்பா, விடுதலை தாங்க கர்த்தாவே. கணவர் கைவிடப்பட்ட ஆண்டவரே இசப்பா, ஆண்டவரே இசப்பா கணவனால் கைவிடப்பட்டவர்களுக்காக, பிள்ளைகளால் கைவிடப்பட்டவர்களுக்காக, முதியவர்களுக்காக, அனாதை பிள்ளைகளுக்காக, திக்கற்றவர்களுக்காக கர்த்தாவே நாங்கள் ஜெபிக்கிறையா. ஆண்டவரே மனம் இறங்குவீராகப்பா. ஆண்டவரே இவர்களுக்கு கர்த்தாவே கர்த்தாவே சிலுவை நிழலில் ஒவ்வொருவரையும் மறைத்துக் கொள்வீராகப்பா. ஒவ்வொரு நாளும் கர்த்தா உடைக்காக உணவுக்காக கர்த்தாவே தங்க இடமில்லாமல் எத்தனையோ பேர் கர்த்தாவே அலைந்து கொண்டிருக்கிறாங்க கர்த்தாவே. கர்த்தாவே மனம் இறங்கி கர்த்தாவே, மனம் இறங்கி கர்த்தாவே, மனம் இறங்கியப்பா ஒரு பெரிய காரியங்களை கர்த்தாவே செய்வீராக ரட்சாமுக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஆண்டவரே கர்த்தாவே நீர் கர்த்தாவே எங்களுக்கு ஒரு நாள் கர்த்தாவே ஒரு நாளப்பா வெட்கப்பட மாட்டீங்கப்பா, வெட்கப்பட விட மாட்டீங்க ஆண்டவரே, வெட்கப்பட விட மாட்டீங்க கர்த்தாவே. மனம் இறங்கி கர்த்தாவே இப்பேற்பட்ட காரியங்கள் கர்த்தாவே நாங்கள் நல்ல செய்திகளை காண கேட்க கர்த்தர் உதவி செய்வீராகப்பா. அப்பேற்பட்ட நல்ல உள்ளம் படைத்த இருதங்களை கர்த்தர் எழுப்புங்க ஆண்டவரே, எழுப்புங்கப்பா, எழுப்புங்க கர்த்தாவே, எழுப்புவீராகப்பா. உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. எங்க தேசத்திலே கர்த்தாவே நல்ல ஒரு செழிப்பை தாங்க ஆண்டவரே, ஒரு ஆசீர்வாதத்தை தாங்கப்பா. பலமான தேசமாய் கர்த்தர் மாற்றுங்க ஆண்டவரே, பலமான தேசமாய் கர்த்தர் மாற்றுங்கப்பா. நல்ல விளைச்சல்களை தாங்க ஆண்டவரே அப்பா. நல்ல இருதயம் படைத்த ஒவ்வொருவரையும் தாங்க கர்த்தாவே. சமாதானத்தை தாங்க ஆண்டவரே. ஒவ்வொரு இருதயங்களுக்குள்ளும், தேசங்களுக்குள்ளும், தலைவர்களுக்குள்ளும், உலக நாடுகளிலும் நல்ல ஒரு ஐக்கியங்களை தாங்க கர்த்தாவே. சமாதானத்தை தாங்க ஆண்டவரே அப்பா. சமாதானத்தை சீர்குலைக்க நினைக்கிற எண்ணங்கள் எல்லாம் கர்த்தாவே பொல்லாத பிசாசின் காரியங்களை இயேசுவின் நாமத்தினாலே கடிந்து பாதத்துல சுட்டரிக்கிறதாச்சா நமக்கு ஸ்தோத்திர கர்த்தாவே. சமாதானத்தின்
கர்த்தாவே மனம் இறங்குவீராகப்பா. ஆண்டவரே உங்க கரங்களை எங்களை தாழ்த்துகிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வீராக. இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறேன் எங்க நல்ல பிதாவே. ஆமென். ஆமேன் ஆமேன். தேங்க்யூ சிஸ்டர். தேவன் தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசிர்வதிப்பாராக. இந்த வேளையில கூட பிளஸிங் ப்ரேயரை பாஸ்டர் ஜீவானந்தம் அவர்கள் கொண்டு வருவார்கள். ஒரு 2 minutes. அன்பின் பரலோக பிதாவே, இந்த ஆஸ்வதிக்கப்பட்டதான் இந்த காலை நேரத்திற்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். வாழ்நாளில் ஒரு நாளை எங்களுக்கு நீர் இலவசமாய் கூட்டி கொடுத்து ஒரு புதிய நாளை தந்திருக்கிறீர். அதற்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். இப்போதும் இந்த தேசங்களுக்கான இந்த ஜெப நேரத்திற்காக ஸ்தோத்திரம் ராஜா. இந்த ஜீசஸ் குளோரி ஃபேமிலியிலே ஒவ்வொரு வாரமும் நடைபெற்று கொண்டிருக்கிற இந்த ஜெப நேரத்தில் அநேக கர்த்தருடைய பிள்ளைகள் கலந்து கொண்டு தேசங்களுக்காக, அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காக, தேவை உள்ளவர்களுக்காக, கண்ணீரோடு கூட இருக்கிறவர்களுக்காக, பாவத்தில் வாழ்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறார்களே திறப்பிலே நின்று. கர்த்தாவே, அந்த ஜெபங்களை கேட்டு அநேக நன்மையான காரியங்களை நீ தேசங்களில் செய்கிறீர். அதற்காய் ஸ்தோத்திரம். இதோ நான் தேசத்தை அழிக்காதபடிக்கு திறப்பிலே நிற்கவும் சுவரை அடைக்கவும் தக்கதாக ஒருவனை தேடினேன், ஒருவனையும் காணேன் என்று நாங்கள் படிக்கிறோமே ராஜா. யாரை நான் அனுப்புவேன், யார் என் காரியமாய் போவான் என்று நாங்கள் காண்கிறோமே. இப்படி தேசங்களுக்காய் திறப்பிலே நின்று ஜெபிக்கிறதான கர்த்தருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காய் ஸ்தோத்திரம். யோபு தன்னுடைய சிநேகிதருக்காய் ஜெபித்த போது அவனுடைய சிறையிருப்பை மாற்றின கர்த்தர் அல்லவா. பிறருடைய நன்மைகளுக்காய் ஜெபிக்கிறதான இந்த ஜெப ஆண்டவருடைய வீரர்களுக்காக, வீராங்கனைகளுக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். அப்பா, அவருடைய காரியங்களை கர்த்தர் தாமே மேற்போட்டு கொண்டு அவருடைய வாழ்வையும் அவருடைய எதிர்காலத்தையும் ஆஸ்வதிக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் மன்றாடுகிறோம் ராஜா. இதை முன்னோடியாய் நின்று நடத்துகிறதான அருமையான ஆண்ட்ரூ பாஸ்டருக்காக, குடும்பத்தாருக்காக, ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளுக்காக ஆண்டவரை நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். இதில் கலந்து கொண்டிருக்கிற எல்லா பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரையும் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியினுடைய நாமத்தினாலே நாங்கள் மனதார வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம் ராஜா. கர்த்தாவே, இவர்களை ஆசீர்வதிங்க. எவன் தண்ணீர் பாய்ச்சுகிறானோ அவனுக்கு தண்ணீர் பாய்ச்சப்படும் என்று சொல்லி நாங்கள் படிக்கிறோமே ராஜா. பிறருக்காய் ஜெபிக்கிறதான பாரம் கொண்டதான உள்ளமுடையதான இந்த அருமையான பிள்ளைகளுக்காய் கர்த்தர்தாமே ஸ்தோத்திரப்பா. எழுந்தருளி அற்புதங்களை செய்வீராக. ஆண்டவரே, அவருடைய மன்றாட்டுகளை கர்த்தர் கேட்பீராக. அவருடைய விண்ணப்பங்களை கர்த்தர் அறிந்திருக்கிறீர். அவருடைய வேண்டுதலின் சத்தங்களுக்கு கர்த்தர் பதில் தருவீராக. ராபா ஷாக்கரா ஹந்தரா பரோ தூராபா ரகதனபரா ராக்லோ ஹந்தரா பொரோகோ ஷக்கரா ஹந்தனபரபா. என்னை கேளும் ஜாதிகளை சொந்தமாகவும் பூமியின் எல்லைகளை சுதந்திரமாகவும் தருவேன் என்று நாங்கள் காண்கிறோமே. அந்த வார்த்தை சொல்லி நான் ஜெபிக்கிறேன். எல்லா தேசங்களுக்காய் ஜெபித்திருக்கிறார்கள். ஜெபங்கள் தேசங்களை அசைக்கட்டும் என்று சொல்லி மனதார வாழ்த்தி ஆஸ்வதிக்கிறோம். அவருடைய குடும்பங்கள், அவருடைய வீடுகள், அவருடைய செய்கிறதான பிசினஸ், அவர்கள் செய்கிறதான ஊழியங்கள், ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா, எல்லாவற்றையும் பரிசுத்த ஆவியானவர் ஆளுகை செய்வீராக. உங்க நாமமே மகிமைப்படட்டும். தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். ஒவ்வொரு வாரம் நடைபெறுகிற ஆண்டவரே ஸ்தோத்திரம் இந்த ஆராதனைகளுக்காய் நன்றி. ஜீசஸ் குளோரி ஃபேமிலியிலே என்னெல்லாம் ஆராதனைகளும் கூட்டங்களும் ஆண்டவரே நடைபெறுகிறதோ எல்லாவற்றையும் பரிசுத்த ஆவியானவர் பொறுப்பெடுப்பீராக. அநேகர் திரளாய் வந்து கலந்து கொள்ள உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். தேங்க்யூ பாஸ்டர். தேவன் தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாராக. மீதமுள்ள காரியங்களை ஜீசஸ் குளோரி ஃபேமிலி மினிஸ்ட்ரியோட ஃபவுண்டர் கரத்துல, பாஸ்டர் ஆண்ட்ரூஸ் அவர்கள் கரத்துல கொடுக்கிறேன். தேங்க்யூ சிஸ்டர். தேங்க்யூ பாஸ்டர் ஐயா. தேங்க்யூ எவ்ரி ஒன். நாங்கள் எல்லாருமே சேர்ந்து நாங்கள் சொல்லுவோம். என் ஆத்துமாவி கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல அன்பும் இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பரிசுத்த ஆவியினுடைய அந்யோன்ய ஐக்கியம் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமேன், ஆமேன். Thank you everyone and God bless.